छत्रपति शिवाजी महाराज की, छत्रपति शिवाजी महाराज की, छत्रपति शिवाजी महाराज की। जय भवानी, जय भवानी, जय भवानी, जय शिवाजी, जय शिवाजी, जय शिवाजी, जय शिवाजी, जय भवानी, जय शिवाजी, जय भवानी, जय शिवाजी, जय भवानी, जय शिवाजी, जय भवानी। छत्रपति शिवाजी महाराज की जय, छत्रपति शिवाजी महाराज की जय, छत्रपति शिवाजी महाराज की जय। நடப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர இந்து ஜனசேனா மற்றும் சிவசேனா பொறுப்பாளர் ஆலோசகரும் இந்து ஜனசேனாவை நிறுவுவதற்கு குருஜி முரளிமோகன்ஜி, MMG அண்ணா அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த பெங்களூரைச் சேர்ந்த நற்பவி கே சுரேஷ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். சிவாஜி மகாராஜோட ஜெயந்தி விழாவில் தலைமை தாங்கியிருக்கும் உயர் திரு நஞ்சப்பா அவர்களே, முன்னிலையில் வெங்கடேஷ் மற்றும் சிவகுமார் அவர்களே, அனைவருக்கும் குருவாக மார்க்க காட்ட இருக்கக்கூடிய குருஜி அவர்களே, இந்த விழாவில் சிறுக்கு உரையாற்ற உள்ள அனைவரும் சிவாஜி மகாராஜுடைய பக்தர்களுக்கும் வணக்கத்தை கூறி ஒரு சின்ன ஒரு செய்தி என்றால் 19ஆம் தேதி 2ஆம் என்றால் இந்த விழாவுக்கு சாது ரங்கராஜ்ஜி வந்திருக்கார். சாது ரங்கராஜ்ஜி ஸ்ரீ வரத வருகின்ற வரவேற்கின்றோம். இந்த விழாவில் காரணமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் குருஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி என்று இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு குருஜியும் அப்புறம் அவருடைய நண்பர்கள் இல்லைன்னா இன்னைக்கு விழாவே இல்லை. இந்த விழாக்கு வேணும்னா நீங்களும் வேணும், நாங்களும் வேணும். அந்த மாதிரி சிவாஜி மகாராஜ் சமர்த்த ராமதாசுடைய சீடர். குரு எப்படி உபதேசம் பண்ணியிருக்கோ அந்த உபதேசம் கொஞ்சம் கூட அசையாமல் தவறாமல் அவர் ஒரு ஆட்சி செய்திருக்கார், தர்ம ஆட்சி செய்திருக்கார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர் என்னன்னா பெண்கள் உரிமைக்கு வாழ்ந்திருக்கார். அந்த தன்மையில இப்ப கூட நம்ம காத்துட்டு இருக்கோம். சமர்த்த மகாராஜ் அவருக்கு தர்மம் அவர் என்ன போதம் செய்தாரோ அந்த மாதிரி தான் அந்த குருஜி சத்ரபதி சிவாஜி அவரை வாழ்க்கையை நடத்திருக்கார். அந்த தன்மையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம குருஜியோட கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் வரவேற்று समारभ्य वेदान्ताचार्या मध्यमाः योगीरामसुरकुमारपर्यन्तं वन्दे गुरुपरम्परा. வேத ரிஷிகளில் தொடங்கி வேதாந்த ஆச்சாரியர்கள் வழி அடியனுடைய தீக்ஷா குரு திருவண்ணாமலை நவயோகி ராமசூரகுமார் மகாராஜ் வரை இந்த பாரத வருஷத்திலே அவதரித்திருக்கின்ற எல்லா மகான்களுக்கும் என்னுடைய ரத்னாகரா தௌதபதாம் ஹிமாலய கிரீடினி பிரம்மராஜர்ஷிரத்நாட்யாம் வந்தே பாரத மாதரம். 3 கடல்கள் கால் கழுவ இமயத்தை கிரீடமாக அணிந்து கொண்டு பிரம்ம ரிஷிகளையும் ராஜ ரிஷிகளையும் ஆபரணமாக அணிந்து கொண்டு நிற்கும் வீட்டு நிற்கும் பாரத அன்னைக்கு என்னுடைய வந்தனங்கள். சகோதரர்களே,
இன்று சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களுடைய ஜெயந்தியொட்டி இங்கு ஹிந்து எழுச்சி மாநாடு கூட்டம் இங்கு நடைபெறுகிறது. சத்ரபதி சிவாஜிய ஹிந்து சாம்ராஜ்யத்தை புனருத்தாரணம் செய்தவர் என்று சரித்திர ஆசிரியர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சத்ரபதி சிவாஜிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணிலே ஹிந்து சாம்ராஜ்யம் இருந்திருக்கின்றது. சில சரித்திரபரமான காரணங்களால இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு, பிறகு ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு, இது போன்ற காரணங்களால் அந்த ஹிந்து சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகி இருந்தது. அந்த நிலையிலே அந்த ஹிந்து சாம்ராஜ்யத்தை புனருத்தாரணம் செய்தவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். ஹிந்து சாம்ராஜ்யத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஹிந்து என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? ஹிந்து என்பது ஒரு மதம் இல்லை. வைணவம், சைவம், சாக்தம், பௌத்தம், கௌமாரம், ஜைனம், கானாபத்தியம், இதெல்லாம் பல்வேறு மதங்கள் கன்னியாகுமரி தொட்டு இமயம் வரை பரவி கிடக்கின்ற இந்த பாரத வருஷத்திலே பல கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற கடவுள்கள். அங்கே இமயத்திலே இருக்கின்ற சிவன், பார்வதியிலிருந்து சிவனிலிருந்து தெற்கே கன்னியாகுமரியிலே இருக்கின்ற வீட்டில் நிற்கின்ற அம்மன் வரை எல்லா கடவுள்களையும் நாம் வழிபட்டு வருகிறோம். அந்த கடவுள்களை வழிபடுறதுனால மட்டும் நாம ஹிந்து ஆக முடியாது. ஹிந்து என்கின்ற அந்த வார்த்தைக்கு வேத ரிஷிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. பார்ஹஸ்பத்திய சம்ஹிதா, வேத சம்ஹிதையில பிரகஸ்பதி எழுதினது. அந்த பார்ஹஸ்பத்திய சம்ஹிதையில ஹிந்து என்கின்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர்? ஆ சிந்து சிந்து பரியேதா யஸ்ய பாரத பூமிகா பிதிர்பூ புண்ணியபூச்சைவ ச வை ஹிந்துரிதி ஸ்மிருதஹ. ஹிந்துரிதி ஸ்மிருதஹ, ஹிந்து என்று அழைக்கப்படுகின்றவர்கள், அறியப்படுகின்றவர்கள் அவர்கள் யார் என்பது பாரதத்தை சொல்றாங்க. ஹிமாலயாத் ஆரம்பிய இமயத்தில் இருந்து தொடங்கி யாவது இந்து சரோவரம் பர்யந்தம். இந்து சரோவரம் என்பது இன்னைக்கு நாம இந்தியன் ஓஷன் சொல்றாங்க, ஹிந்து மகாசாகரம் தெற்கே பெருங்கடல், இந்திய பெருங்கடல். அந்த இமயத்தில் இருந்து தெற்கே கன்னியாகுமரியில அம்மனுடைய காலை கழுவி கொண்டிருக்கின்ற அந்த ஹிந்து மகாசாகரம் வரை பறந்து கிடக்கின்ற இந்த மண்ணை எஸ்ய பாரத பூமிகா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராஜ்யம் ஏற்படுத்திக் கொண்டு அதனுடைய சூப்பர்மசிக்காக போராடி, அதனால என்ன ஆச்சு, வெளியிலிருந்து படையெடுத்து வந்தவன் அவன் கில்ஜி ஆகட்டும், அவுரங்கசீப் ஆகட்டும், இல்லை பின்னாடி வந்த வெள்ளக்காரர்கள் ஆகட்டும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆகட்டும், நம்மளை எல்லாம் ஒடுக்கி நம்மளுடைய சுதந்திரத்தை எல்லாம் அழித்து நம்மளை அடிமைகளாக மாற்றினாங்க. நாம் என்ன பண்ணினோம்? நாம் அடிமைகளாக அவங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்தோம். அவுரங்கசீபினுடைய படையிலேயும் நிறைய ஹிந்துக்கள் இருந்தாங்க, சேவகம் பண்ணினாங்க. ஜெயச்சந்திரன் அதே மாதிரி வெள்ளைக்காரங்க வரும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேயும் நிறைய பேர் நம்ம ஹிந்து மக்கள் தான் அவங்களுக்கு தொண்டு. அந்த மாதிரி நாம தன்மானம் இழந்து ஹிந்து என்கிற அந்த உணர்வை இழந்து நாம அந்நியனுக்கு அடிமையாக செயல்பட்டோம். இந்த மாதிரி கடந்த காலத்தில் தான். ஆனால் என்னைக்குமே இந்த நாடு நிரந்தர அடிமையாக இருந்தது கிடையாது. அந்த முகலாய ஆட்சி வந்து அனைத்து நண்பர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் எனது இனிய மாலை தமிழ் வணக்கம். இங்கு வந்திருக்கும் சாது ரங்கராஜன் ஐயா அவருக்கும், என்னுடைய குருஜி அவர்களுக்கும், எனக்கு இந்த அழைப்பு விடுத்த இந்த ஹிந்து ஜனசேனா அமைப்பில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம், எங்கள் இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ள ஆந்திர பிரதேசோட தடா வந்துடும்.
எங்கள் அண்ணன், என்னுடைய கூட பிறந்த அண்ணன் பிஜேபியில் ஒரு 6 வருட காலங்களாக பொறுப்பில் இருக்காங்க. மாவட்ட அளவில் என்னை நிறைய மேடைக்கு வந்து என்னை அழைச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் எதுக்குமே போனதே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் நிறைய இதை டிவியில் பார்த்துருக்கேன். அந்த கூட்டம் நடக்கும்போது சலசலப்பு, ஒரு அடிதடி, ஒரு மாதிரி இதெல்லாம் நியூஸில் பார்த்ததுனால எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. குருஜி கூப்பிடும் போதும் நான் வண்டியில் ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். நானும் அட்வொகேட் சுனில் அவங்களும். என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க நடத்த முடியும், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். இங்கே வரும்போது ஒரு 4 மணிக்கு இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போனோம் நானும் குருஜிலாம். அப்போவுமே ஒரு தயக்கம், இங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமா அப்படின்னு. ஆனால் அது இங்கே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு உண்மையாகவே இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற இளைஞர்களோட அந்த டிசிப்ளைன், அது எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. குருஜி என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதாவது பேசுறீங்களான்னு. இந்த விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவசேனா கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், மாநில விவசாய அணி செயலாளர் திரு நஞ்சப்பா அவர்களுக்கும், மாநில இளைஞரணி செயலாளர் திரு சிவா அவர்களுக்கும், இந்து ஜனசேனாவின் மாநில மக்கள் தொடர்பாளர் திரு ப்ரொஃபசர் சதீஷ் அவர்களுக்கும், மாநில இளைஞரணி தலைவர் திரு சுனில் அவர்களுக்கும், மாவட்டத்தின் இளைஞரின் தலைவர் திரு எல்லப்பா அவர்களுக்கும், தொண்டரணியின் தலைவர் ராஜாதிராஜ யோகிராஜ மகாராஜ கணபதி கஜபதி பூபதி சேனாதிபதி பிரஜாதிபதி கஜஸ்வபதி சத்திரிய குல வம்ச சத்திரிய குல திலக சத்திரிய குல சாம்ராட், இந்துக்களின் போர்வாள், இந்துக்களின் இதயம், இந்துக்களின் பாதுகாவலர், முகலாயர்களின் சிம்ம சொப்பனம், அதிருஷ்டத்தின் அகிலாண்ட நாயகன், பரிவட்டத்தை துறந்த மக்களின் மனதில் மகுடம் சூடிய சரித்திரத்தின் சுடர் ஒளி, ஏனைய தளபதி, மக்களின் மன்னன் ஸ்ரீ 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 சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கே, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கே, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கே. அடுத்தபடியாக மாநில சிவசேனா மாநில செயலாளர் வெங்கடேசன் ஜி. அடுத்தபடியாக மாநில யுவசேனா செயலாளர் சிவகுமார் ஜி. நாகபூஷன் அவர்களை கௌரவப்படுத்த அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஸ்ரீனிவாசி அழைக்கிறோம். அடுத்தபடியாக அஜித் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக தேவராஜ் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக முனிராஜ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக கொள்கை பரப்பு செயலாளர் எல்லப்பன் அவர்களை அழைக்கிறோம். அழைக்கிறேன். அனைவரும் உங்களுடைய கரகோஷத்தை வெளிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மரியாதை செலுத்துவார்.